எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கிச்சனை வந்து இப்போ சுத்தம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படுப்பையும் தூக்கிட்டு வந்து இங்கே வச்சாச்சு. அடுத்தது மசாலா ஐட்டம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம் அனைத்துமே வந்து ஒரு டப்பையும் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு, இந்த பெரிய பெரிய டப்பாலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீனி, துவரம்பருப்பு, சர்க்கரை இதை கூட வந்து கொட்டி வச்சுக்கலாம். கடலை இது போல் இப்போ இதெல்லாம் எடுத்து மாற்றி வச்சுட்டு கிச்சனுக்குள்ள டப்பா எல்லாத்தையுமே வந்து வளைக்கி போட்டு பாத்திரம்லாம் குமிஞ்சு போய் கிடக்குது எல்லாத்தையுமே வளைக்கி வாழை வச்சு எடுத்து டைப் பண்ணிடலாம். அஞ்சரை டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மிளகு, சீரகம், சோப்பு, கடுகு, வெந்தயம் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதே போல் டப்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கலாம். வீட்டில் இருக்கிற டைம் கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே கிடையாது. வேலை பார்த்துக்கிட்டே தான் அப்புறம் இருந்தாங்கன்னா மணி 9 மணி ஆகிடுது. வேலைக்கு போனால் ஒன்றும் தெரியாது. வீட்டில் இருந்தால் வேலை பார்த்துக்கிட்டே தான் அப்புறம் அது ஒரு வேலை போகும். பல வேலை பார்த்துட்டு பார்க்க வேலை கொடுத்துருந்தாங்க. இப்போதான் தேவாங்க ஏன்டா போய் குடிக்க அதான். இதே போல எல்லாமே வந்து வளைக்கிட்டு ஒரு போல எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், கொண்டக்கடலை, சர்க்கரை, மிளகாய்த்தூள், உளுத்தம்பருப்பு, அஞ்சரை பெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சோம்பு, சீரகம், வெந்தயம், மிளகு, மல்லி, கடுகு இதுதான் வந்து எடுத்து வச்சுருக்குறேன். இப்போ இருக்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேவை வந்து வளைக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேயில் எடுத்து வைக்கலாம். இனிமேலும் ஒன்றுனா வளைக்கி எல்லாமே கழுவி தோர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து வந்து ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கலாம். பழங்க கொட்டிட்டேன். பெருங்காயத்தூள் தான். கிச்சனில் உள்ள டப்பாவில் தான் புது சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறேன். இங்கே பாருங்க எல்லாமே வந்து எடுத்து போட்டுருக்குறேன். இப்போ வந்து வளைக்கிட்டு இருக்கிறேன். என்னடி கவின் இங்கே வரியா? வரவேண்டாண்டி. அப்படியே உட்காந்து உட்காரு அப்படியே உட்காரு. வளைக்கி வச்சுட்டு காப்பி சாப்பிடுமா? இந்த அம்மாவை டீ போட சொல்கிறேன். அம்மாவை இங்கே வரக்கூடாது அன்னைக்கு. ரொம்ப சேட்டக்காரன். ஓ சரி உட்காருத்தா. அது எல்லாத்துக்குள்ளது லைட்ரு அங்கேயே வச்சுட்டு உட்காரு. அப்படியே உட்காரு. அவ்வளோதாங்க. எல்லாமே வளைக்கிட்டு காமிக்கிறேன். இனிமேலாம் பேசிக்கிட்டே இருப்பான். பேசிக்கிட்டே தான் வேலை பார்ப்போம். இதே போல எல்லாமே கழுவி கவுக்க வேண்டியதான். லாஸ்ட்டு டப்பாலாம் வளைக்கிட்டு வந்துட்டேன். இப்போ எல்லாமே வந்து நீங்கள் காய வச்சு எடுத்துடலாம். இந்த வறண்டாலாம் சுத்தமாக தான் இருக்கும். இதுதான் பார்க்குறேன். ரோந்து எடுக்கிறதுக்கு மணி நேரம் மிஞ்சி வச்சு இந்த கார் செட்லாம் பார்த்தீங்களா? நம்ம வீட்டுக்கு நேரம் இந்த குளம் இருக்குது தெரியுதா? இந்த குளம் அதான் ஜிஹெச் ரொம்ப கிட்ட. பொறுமையாக காய வச்சு பழம் இப்போ தான் வளைக்கி காய வச்சு வந்துட்டேன். அப்புறம் நிறைய பாத்திரமெல்லாம் பின் சைடு கிடக்கு எல்லாத்தையும் வளைக்கி காய வைக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புது கிச்சனில் வந்து ஃபஸ்ட்டு டீ போட்டாச்சு. தங்கச்சி நந்தினி தான் வந்து போட்டா. ஏன்னா அவள் வந்து கை குழந்தை வச்சதுனால வந்து பாத்திரம் வளர்க்க விடலை. தண்ணியில் குழந்தை வேணான்ட்டு நானே வளைக்கி காய வச்சுக்கிட்டு இருக்கிறேன். மித்தபடி வந்து இதில் டீ போடுறது, அவன் பையனை பார்த்துக்கிறது, இந்த வேலையெல்லாம் அவன் வந்துட்டு இருக்கிறான். வீடியோ எடுக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமி ரூமுக்கு வந்து கிச்சனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால வந்து நான்வெஜ்ஜெல்லாம் சமைப்போம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் எடுத்து போட்டாச்சு. இந்த டோருக்கெலாம் வந்து பெயிண்ட் அடிக்கணும். வாங்கி வச்சுருக்கோம்னா அடிக்க டைமில் இதை செட் பண்ணிவிட்டேன். சாமி கும்பிட்ற டயத்தில் மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு மித்த டயத்தில் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து டீ சாப்பிடலாம்.
அதெல்லாம் பத்தாது, நிறைய எடுத்து வா. நிறைய எடுத்து வா. இன்னும் 2 கிளாஸ் எடுத்து வா. இன்னும் 2 எடுத்து வா. இன்னும் 2. அதெல்லாம் சொல்லலாம் நல்லா கேட்பான். அவன்கிட்ட இந்த பொருள் வாங்க தான் முடியாது. வெரி குட். வா வா. வெரி குட். குட் குட். உட்காரு உட்காரு. டீ சாப்பிடுமா? காலை சாமான் கொடுத்துட்டு காலை மறைக்கு உட்காரு. அம்மா டீ குடிக்க விடு. அம்மா டீ குடிக்க விடு. இது தனியா? இது தனியா? அரிசி இருக்குதாடி? இது தனியா இருக்கு? மிட்டாய் வேண்டாம் அக்கா. மிட்டாய் வேண்டாம். இதுக்கு விட மாட்டாங்க. இதை தாடா. இதை இந்த செயினை கொடு. மிட்டாய் வேண்டாம். இது தாரா. சரி சரி சரி. வடி எடுத்துடி. எல்லாம் விட்டுது. வடி எடுத்து ஸ்கூல் விட்டு வந்துடுவாங்க. அதனால வந்து அண்ணனுக்கு சேர்த்து டீ போடாது. ஆத்துதா பெட்டு வர பெட்ஷீட்டு எல்லாமே தலகாணி வர எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் மழை பிடிச்சிரும். ஃபுல்லு காய வச்சு எல்லாம் மடித்து நீட்டாக எடுத்துடணும். ஒரே ஒரு பெட்ஷீட்டு மட்டும் நல்லா புஸ் புஸ்ன்னு வெள்ளட்டு பேர் இருக்கும். அது ஒன்று மட்டும் போத்திக்கலாம். 4-5 பேர் போத்திக்கலாம். அது பெருசாக தான் இருக்கும். சோலாப்பூரில் இருந்தாலும் எங்களுக்கு வரணும். அதை மட்டும் வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையும் வந்து பேக்கிங் பண்ணி மேலே வச்ச வேண்டியதான். மழை டயத்தில் வந்து சொந்தக்காரங்களாம் தான் யூஸ் பண்ணிக்கலாம். என்னம்மா பிஸ்கட்டா? அங்கே இருக்கு பாரு. எங்கே இருக்கு சொல்லு. பிரிட்ஜை போய் காட்டாமல் பாருங்க. நேரா எங்கள் காலெலாம் அப்படி கிடக்கும் பார்க்காதீங்க. எல்லாம் வீட்டு சுத்தம் பண்ணிட்டுருந்தாலும் அப்படி கிடக்கும். எங்கே இருக்கு? எங்கே? அங்கே போயிடுவான். நான் ஒன்று பார்க்குறேன். பிடிச்சிருக்காடி. சரி வந்து அம்மா எடுத்து வரேன். எல்லாம் தெரிஞ்சாலும் எங்கள் வீட்டில் என்னென்ன இருக்குது தப்பு சொல்லாமல் எங்க இருந்தது? சரி சரி. எல்லாம் தெரிஞ்சு வரைக்கும் எங்கள் வீட்டு பிரிட்ஜில் பிஸ்கட் கொடுக்குறாங்க தெரியும். இங்கே வேடா இவன் எடுத்த வீட்டில் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை இருந்துகிட்டே இருக்கும். நம்ம வேலைக்கு போனால் ஒரே வேலையோட செய்யணும். ஏன்டி வீட்டில் இருக்கிறோம்னா வேறான ரெஸ்டே கிடையாது. வீட்டு வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம ஏதாச்சும் வீட்டை சுத்தம் பண்ணிட்டு தான் இருப்போம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எனக்கு கிடைக்கிற டைப்பை தான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். இதே வேலைக்கு போயிட்டோம்னா பார்த்தீங்கன்னா காலையில் போய்ட்டு நீட்டாக போயிட்டு வரலாம். ஒரு பிரச்சனை இல்லை, எந்த ஒரு டென்ஷனும் கிடையாது. வீட்டில் இருந்தால் இந்த பிரச்சனை தான். வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம், டைம் போகிறதே தெரியாது. ஆனால் வீட்டில் சும்மா தெண்டமாக தானே இருக்கிற, ஒரு வேலையும் பார்க்காம அப்படின்னு பேர் வரும். என்னடி என்னடி பேசிக்கிட்டே இருக்கிறேன், பிஸ்கட்டை கொடுறீங்களா? அவ்வளோதாங்க. இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து வீடெலாம் வந்து சுண்ணாம்பு அடிச்சுட்டு ஸ்டிக்கர்லாம் இன்றைக்கி வந்து காலையிலேயே வந்து ஸ்டிக்கர்லாம் ஒட்டிட்டு இந்த பாத்திரம் எல்லாமே வந்து இன்றைக்கி விளக்கிட்டேன். இன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு இப்படி தான் இன்றைக்கி டே போனது. அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் வந்து ஊற வச்சுருக்கேன். பொருள் துவைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இதெல்லாம் வந்து கிச்சனுக்கு மேலே எடுத்து வச்சுருந்தது. இதெல்லாம் எப்போதும் யூஸ் பண்ணுற பாத்திரம் இது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே எடுத்து வச்சுருந்தேன். நிறையான பொருள் வந்து எடுத்துக்கிட்டு மித்ததெல்லாம் வந்து பார்சல் பண்ணி மேலே எண்ணெய் படாமல் எடுத்து வச்சிடலாம். இதெல்லாம் கழுவி வச்சுருக்கேன் பாருங்கள்.